ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னடா போன வீக் தான் பண்ண இந்த இருக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ் நம்ம ஃபிஷஸ் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபைட் நிறையா இதானனால நம்ம புதுசாக வாங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைட் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ லீவ் டைமில் அதனால் நல்லா போச்சு. ஸோ அதனால் ஃபைட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைட்டு தனியாக ஒரு வெனஸ்டே ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் என்னென்ன அப்போ போடுறேன், என்னென்ன தனித்தனியாக எடுத்து போடுறேன். ஸோ இப்போ ஃபைட்டு பார்க்க வேணாம், நம்ம மற்ற மீன்கள் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதான் நம்மளோட அக்வாரியம் செட்டப். புதுசாக சப்ஸ்கிரைப்காக சொல்லிக்கிறேன், பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட ஒரு 18 டேங்க்ஸ் கிட்டே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம அக்வாரியம் செட்டப்பு. ஸோ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லா மீனுமே அவைலபிளாக ட்ரை பண்ணுவோம். பட் சில மீன் கொஞ்சம் இப்போதைக்கு வாங்குறதில்ல. ஸோ இந்த டைம் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். கோல்டு ஃபிஷ்ஷில் வளர்க்கும் போது சைஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம், சூப்பராக வாங்கியிருக்கோம். ஸோ கோல்டு ஃபிஷ் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஒரு 2-3 பீசஸ்லாம் சூப்பர் கலராக இருந்துச்சு பார்க்க. தென் இது ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவாங்க, எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷில் ஒரு வெரைட்டி தான். பட் கலர் கொஞ்சம் நிறையா மிக்சிங்காக இருக்கும். இப்போ ஒரு அக்வாரியம் செட்டப் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஒரு 6 மீன் 7 மீன் வாங்கி போட்டால் நல்லா பெருசாக வளரும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம இன்னொரு டேங்க்கில் இருக்குது. நான் அதை கடைசியாக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போலார் பேரட். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு பெரிய வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் உள்ள பேரண்ட் இது. ஸோ நான் இதை ஒரு ஷார்ட்ஸில் நான் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் இது எப்படி அப்படின்றத. தென் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஷார்க்கு. இது நம்ம அக்வாரியம்க்கே இருக்க ஷார்க்கு. இது எல்லாருமே பார்ப்பாங்க. தென் இதான் நம்ம ஃப்ளோரான். இது வாஸ்து மீன் கிடையாது, பட் இது நம்மகிட்ட ஒரு வாஸ்து மீன் சொல்லலாம். ஏன்னா நம்மகிட்ட மொத்தம் 3 ஃப்ளோரான் இருந்துச்சு. இப்போதைக்கு அதில் 1 தான் இருக்குது. ஹம்பெல்லாம் நல்லா க்ரோ ஆகி இப்போ தான் ஒரு சைஸ் வந்திருக்கு. கலரே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரெட் கலராக வந்துருச்சு. ஸோ நம்ம டெட்ராஸ் கலெக்ஷன் கொஞ்சம் எடுத்திருக்கோம். டெட்ரா நம்மகிட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ லோக்கலில் இருக்கவங்க யாருக்கா வாங்கன்னு நினச்சிங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம மெயினாக கப்பீஸும் ஃபைட்டரும் நம்ம இது பண்ணுறோம், கொரியர் பண்ணுறோம். ஸோ யாருக்கா வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்னென்ன சேல்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஸோ யாருக்கா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். ஸோ தென் மாலி ஃபிஷஸ் இது எல்லாமே கொஞ்சம் சைஸ் கம்மி. யாருக்கா ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களாம் சின்ன சைஸ் கேட்பாங்க. அதனால் அந்த சைஸ் பிடிச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினோம்னா சூப்பராக இருக்கும். தென் நமக்கு பார்க்குற டைகர் ஷார்க்கு. ஷார்க்கை பற்றி சொல்லவா வேணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷார்க்கு இந்த ஷார்க் தான். ஃபிஷ்ஷஸில் நானாக ஃபஸ்ட்டு வாங்குறது கோல்டு ஃபிஷ் வாங்குவேன், 2 ஷார்க் வாங்குவேன். இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ இது நம்ம ஒரு 9 டேங்க்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன மிக்சஸஸ் இருக்குன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இதேமாதிரி 9 டேங்க்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க்கில் ஜீப்ரா ஃபிஷஸ் விட்ருக்கோம். ஜீப்ரா ஃபிஷஸ் இந்த டைம் நம்ம கலெக்ஷன் எடுக்கலை, ஃபஸ்ட் டைம் எடுத்தது தான். பட் கலர்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னால விட்டுட்டோம். செகண்ட் நம்ம என்ன பிளாட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம். பிளாட்டி ஃபிஷஸில் சின்ன சைஸு, அதுக்கப்புறம் ப்ரீடிங் சைஸில் கரெக்டாக பலூன் மாலி எடுத்திருக்கோம். எல்லாமே குட்டி போகிற சைஸில் இருக்குது. போன டைம் கம்மியாக வாங்கணும், நிறைய பேர் கேட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் ஒரு 20 பீசஸ் கிட்டே எடுத்திருக்கோம். யாருக்கா வேணா வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா எப்போ வேணாலும் குட்டி போடும் அந்த மாதிரி இருக்குது. தென் நம்ம ஒயிட் ஷார்க் எடுத்திருக்கோம். ஒயிட் ஷார்க் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கோம். ஸோ இது யாருக்கா வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்குறது போலார். இது நார்மல் பேரட்டு. பேரட்டில் இப்போ 1 தான் இருக்குது. இன்னொன்று நம்மகிட்ட இல்லை, வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 1 தான் இருக்குது இப்போதைக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது நமக்கு நல்லா விளாடும். ஆக்சுவலாக கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது பேரட். நல்லா நம்ம வந்தாலே நம்ம டேங்க்கை நமக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. தென் நீங்கள் பார்க்குறது நம்ம ஆஸ்கார் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இது லெமன் ஆஸ்கார். இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு எனக்கு தெரியும், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ தென் பார்த்தோம்னா இது நம்ம பிரானா இருக்குது. பிரானாக்கு அப்புறம் இந்த கொய்கா ஃபிஷ் ரொம்ப ஒரு ரேர் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். பெரிய சைஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வயிறு நல்லா பஃப்னு இருப்பீங்களா, பார்த்துருப்பீங்களா அப்படின்றது தெரியல. பார்த்துருந்தா சொல்லுங்கள். இது நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இது நம்ம நார்மல் கொய்காப்பு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டுலாம் பெரிய சைஸ் சொன்னல, இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாங்க. ஒரு டேங்க் வச்சு ஒரு 6 கோல்டு இந்த மாதிரி வளர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே டேங்க் கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்குலாம் நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். கலர் போக டார்க்காகவும் ஆகும். ஸோ தென் நம்ம பார்த்தோம்னா இது கப்பீஸு. கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, கட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா குட்டி போகிற வெரைட்டி. இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவுமே நமக்கு கொரியர் பண்ணுறோம். ஏன்னா இது கொஞ்சம் தாங்கும். அதனால் கொரியர் பண்ணுறோம். மோட்டர் ரொம்ப தேவைப்படாது. ஸோ பண்ணுறோம். தென் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் குட்டி ஏஞ்சல் வாங்கியிருக்கோம், பெரிய ஏஞ்சல் வாங்கியிருக்கோம். குட்டி ஏஞ்சல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்துச்சு. பெருசாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரே டேங்க்கில் போட்டிருக்கோம். ஸோ இது யாருக்காவது வேணுனாலும் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த டைம் ஃபிஷஸ் கலெக்ஷன் அவ்வளோதான். ஃபைட்டை பற்றினா தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஷார்ட்ஸில் கூட முடிஞ்சால் நான் போட்டு பார்க்குறேன் என்னன்ட்டு. மெயினாக இந்த டைம் லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நம்மகிட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ ஒயிட்டில் நிறைய வெரைட்டிஸ் வாங்கியிருக்கோம். மேல் ஃபீமேல் பேராக பார்த்து வாங்கியிருக்கோம். யாருக்கா வேணுன்னா வாங்கிக்கோங்க. கலர் சூப்பராக இருக்கும் பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி செலக்ட் பண்ணி வாங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வாங்கினேன்.
ஸோ இந்த மாதிரிலாம் கலர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, லவ் பேர்ட்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து நம்ம ப்ரீடிங் போட்டுருக்கோம் பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே போட்டுட்ருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணி பூஸ்டப் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் போட தோணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.